குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எக்கில் வந்து செமி கிரேவியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் ஒன்று பார்க்க போகிறாங்க. அது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சைட் டிஷ்ஷுக்கு சப்பாத்தி, பூரி, மசால் தோசை இந்த மாதிரி ஐட்டத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வெரி சூட்டபிள் டிஷ்ஷு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லலாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. அதற்கு தேவையான பொருட்கள் வந்து அரைக்கிறதுக்கு என்னன்றதை பார்க்கலாங்க. ஒரு 8 சின்ன வெங்காயம், ஒரு 7 பல் பூண்டு, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகாய், ஒரு எலுமிச்சம்பழங்க. தாளிக்கிறதுக்கு என்ன தேவையானதுன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 வேக வச்ச முட்டை, கருவேப்பிலை, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். இது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களுங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான பொடி வகைகள் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் சுவைக்கேற்ப, கடலை மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன். இது 3 மசாலாவுக்கு பிரட்டுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். 1 ஸ்பூன் தயிர் நமக்கு தேவைங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டுங்க. வேக வச்ச முட்டைகளை 2ஆக கரெக்டாக கட் பண்ணி 2ஆவோ 4ஆவோ உங்களுக்கு எப்படி தேவையோ கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெறும் வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த மிளகாயை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணின உடனே சீரகம், சோம்பு 2 ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை போட்டு லைட்டாக இந்த மிளகாய் கூடவே ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணையில் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு சீரகம் சோம்பு பொரிய ஆரம்பித்ததையும் பாதி வறுத்துருக்கும், போதும் இறக்கிடலாங்க, நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களில் சின்ன வெங்காயம், பூண்டு நம்ம உரித்து வச்சுருக்குறோம், அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. அது எதுவும் பண்ண வேண்டாம் பச்சையாகவே. அது கூட இப்போ நம்ம வெறும் வானலியில் டோஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதையும் கொட்டி நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. அது தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது நல்லா இப்போ வறுத்ததுனால உடனே உங்களுக்கு அரைபட்டுரும். அப்படி உங்களுக்கு கடைசியாக பிறுபிறுன்னு இருக்கிற நேரத்தில் 1 மூடி லெமன் அல்லது 2 மூடி லெமன் நீங்கள் புழிஞ்சுக்கிட்டு தள்ளி விட்டிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ பவுல் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம மிக்சிங்க்கு என்னென்னன்றதை பார்ப்போம். எடுத்து வச்ச தயிர், எடுத்து வச்சுருக்கிற 3 மாவு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த மசாலா ப்ளஸ் இந்த எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்துக்குங்க. உப்பு, மஞ்சத்தூள் எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு மிக்சியில் இருக்கிற அந்த விழுதியும் கொட்டி நல்லா கலந்துக்கணுங்க. அது மிக்ஸ் ஆகிறதுக்கு தேவைன்னா லைட்டாக தண்ணி தெளிக்கலாம், இல்லைன்னா இதுவே சரியாக இருக்குங்க. நல்லா பிசைஞ்சு தனியாக இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம முக்கியமாக மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு தேவையில்லைங்க, சீரகம் சோம்பு மட்டும் போட்டு நல்லா பொரிஞ்சதையும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, பெரிய வெங்காயம், அதை போட்டு நல்லா நல்லா செவக்க பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதை வறுத்துக்கிட்டதையும் அடுத்து நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மசாலா அதை எடுத்து போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக தண்ணி விடலாங்க, தேவையில்லைன்னா பொன்னிறமாக அந்த வெங்காயத்தில் அந்த மசாலாவை போட்டு நல்லா அடுப்பை கம்மியில் வச்சுட்டு பரட்டிங்கனாலே அந்த மசாலா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமே தக்காளி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கி தண்ணி கொஞ்சம் விட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா தான் அந்த தக்காளி நல்லா பாயில் ஆகிருக்கும். அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குங்க. தேவைப்பட்ட 1/2 டம்ளருக்கு மேலேயே நீங்கள் தண்ணி ஊற்றலாம். நல்லா மிக்ஸ் ஆகி திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஜாம் ஆகி இருக்கணுங்க. தக்காளியிலேருந்து எல்லாமே செமி கிரேவி பதத்துக்கு வந்துடணுங்க. அப்போ தான் நீங்கள் வேக வச்ச முட்டையை அதுக்குள்ளார நீங்கள் வச்சு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுருங்க. திருப்பியும் 5 நிமிஷம் கழித்து திருப்பி பிரட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து நீங்கள் அடுப்பை நிறுத்திடலாம். நிறுத்தும் போது லைட்டாக உங்களுக்கு ஆயில் வேணும்னாலும் நல்லெண்ணெய் வேணும்னாலும் விட்டுக்கலாம், இல்லை சும்மா கொத்தமல்லி புதினா கட் பண்ணி போட்டுக்கிறதுனால போட்டு நிறுத்திடலாங்க. அவ்வளோதான். இந்த டிஷ் வந்து ஒன்லி 5 மினிட்ஸில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அருமையான டிஷ்ஷு. எல்லாத்துக்கும் இப்போ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு டக்குன்னு ஒன்று செய்யணும், ஒரு சப்பாத்தி போட்டாலும் சைட் டிஷ் செய்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில்
இதை ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ப்ரோட்டீன் ரொம்ப மிகுந்தது உங்களுக்கு எக்கு. நான்வெஜ்ஜு சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு வந்ததுனால கிட்டத்தட்ட சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அந்த மசாலா போட்டு செஞ்சதுக்கும் இந்த கடலை மாவு இதெல்லாம் போட்டு செஞ்சதுக்கும். நீங்கள் முடிஞ்சதையும் நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் எடுத்து. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் தயிர் சாதம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இறக்கிங்க. இல்லை நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கும் மசாலா தோசைக்கும் தொட்டுக்கிற மாதிரி வேணும்னா கொஞ்சம் கிரேவியாகவே இறக்கிக்கிட்டிங்கன்னா தான் தோசைக்கு நடுவில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை தெரியப்படுத்துங்க. மிகவும் சுவை மிகுந்த எக்கில் ஒரு செமி கிரேவியில் ஒரு அருமையான டிஷ் ஒன்று, சைட் டிஷ் ஒன்று நீங்கள் பார்த்துருக்கோம். அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.